உங்களுக்கும் செல்வராஜுக்கும் என்ன பிரச்சனை? இல்லைங்க அதான் எங்கள் வீட்டுக்கார் பிரச்சனை பண்ணதுனால நான் வந்து சென்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேங்க மேம். சென்னையில் வந்து 3 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு பொங்கலுக்கு சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனேங்க மேம். ஊருக்கு போனப்போ அது மாதிரி எங்கள் வீட்டுக்கார என்னோட அந்த குடும்பம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க மேம். எங்கள் வீட்டுக்காரரு பிரச்சனை பண்ணப்போ பொங்கல் இந்த விளாட்லாம் கிராமத்தில் வைப்பாங்க, அதில் விளாட் பசங்க டான்ஸ் ஆனதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் வீட்டை வந்து அடித்து கையை உடச்சிட்டாருங்க. எலும்பு அடிச்சு 3 மாதம் கட்டு போட்டு அங்கேயே இருந்தேன். திருப்பி கட்டு போட்டு இருந்தப்போ அங்கே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு பக்கத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அசிங்கமாக பேசுறதுனால யாரும் பேச மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட. கொரோனா டைமில் பஸ் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க மேம். எங்கள் மாமா வந்து எங்கள் மாமாவோட பிரச்சனையை சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை நடக்குமாம்மா அப்படின்னு சொன்னாங்க மேம். சொன்னப்போ எங்கள் மாமா வந்து சரி நானும் சென்னை தான் போகிறேன், எனக்கு வேலையாக இருக்குது, சரி வரதுனா வா அப்படின்னு வண்டியில் பைக்கில் கூப்பிட்டு வந்தாங்க மேம். அவ்வளோதான் மேம். அப்படியே நேரம் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது? ஃபோனில் பேசிக்குவோம் மேம். நேரில் பார்த்துக்குவாங்க. இருங்க ஒரு நிமிஷம், எதுக்கு ஃபோனில் பேசுகிறீங்க? அவருக்கு தான் குடும்பம் இருக்குது, 3 பசங்க இருக்குது. அப்போ தான் நாங்கள் பேசினாமே நான் வந்து பயப்படணும். இந்த இடத்துல வந்து நான் யார் வாழ்க்கை கொடுக்குறேன்னு தெரியாது மேம். சத்தியமாக நான் தவறான இடத்துல வந்து எங்கள் மாமா கொண்ட வண்டியில் வரல. ஏன் தற்பாது பார்ப்பாங்க, நான் வேலைக்கு பழைக்கலாம். எனக்கு வந்து கடன் தொல்லை இருக்குது மேடம். எனக்கு வந்து லோன் வந்து 3 லோன் வாங்கியிருக்கேன், 2 லோன் வாங்கியிருக்கேன். மாதம் வந்து சீட்டு காசு கட்டணும், வேலைக்கு விட மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு முடியாத பட்சத்துக்கு தான் ஒரு உதவியாக ஒரு மனிதன் வந்து எங்கள் மாமா என்னை கூப்பிட்டு வந்தாருங்க. சரி, அது தப்பே கிடையாதுமா, அதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது, நீ எவ்வளோ வேதனையில் இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனால் ஒரு விஷயம் நீ யோசிச்சு பார்க்கணும், அந்த பொண்ணை யோசிச்சு பாரு. நான் தப்பு பண்ணேன் மேடம். நான் ஊருக்கு வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம தொடர்பே கிடையாது. சத்தியமாக கிடையாது மேடம். இந்த இடத்துல யாரும் நீங்கள் வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்கிறேன் மேடம். சத்தியமாக எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையவே கிடையாது. சரி, நீங்கள் ஃபோனில் கூட பேசிக்க மாட்டீங்க? ஃபோனில் பேசிக்கோங்க மேம். அதான் ஃபோனில் வந்து அத்தை மாமா வரவங்கள பேசக்கூடாதுன்னு சொன்னது பேசக்கூடாது. இல்லை, ஃபோனில் பேசினா டெய்லி பேசுவீங்களா? இல்லை, டெய்லியும் பேச மாட்டாங்க மேம். எப்போ சாப்பிட்டியம்மா, இந்த மாதிரி பிரச்சனை ஒழுங்காக இருக்கானா, பிரச்சனை பண்ணுறானா, அவ்வளோதான் இருக்கும். இதான் மேம் பேசுவேன். வேற எந்த நான் பேச மாட்டேன் மேம். பட் செல்வராஜ் அப்படி சொல்லலையே. சொல்ல சான்ஸே கிடையாது மேம். செல்வராஜ் வேற விதமா இல்லை சொன்னாரு. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து மயிலை என் பேர் ஊரில் மயில்னு சொல்லுவாங்க. மயிலை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். சொல்லி மாமா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க மாமா. ஏன்னா எங்கள் வீட்டில் எத்தனை பொண்ணோட தொடர்பு வச்சு என்னோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். அந்த பொண்ணோட வேலை எனக்கு தெரியுங்க மேம். எனக்கு வந்து சத்தியமாக இதே எனக்கு நடந்த உண்மை. அந்த வேலை எனக்கு தெரியும். தெரிஞ்சுன்னு மாமா இந்த மாதிரி சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டேன். இவங்க ஊர்லேயும் சொல்லிட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. கரெக்டாக ஸ்டேஷனில் எங்கள் மாமா வந்து எங்கள் மாமாவோட அப்பாவை வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து என் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு விட்டு ஆள் வச்சு அப்புறம் அடிச்சு 2 பசங்களை கொடுத்து அடிச்சிட்டாங்க. ஆடு மேய்க்க படத்தில் வந்து அடிச்சுட்டு அவங்க முடியும் ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டு சந்தேகப்படுறாங்க தேவையில்லாம உங்களை. அப்படித்தானே? 1 மினிட் மேடம். உங்க 2 பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இருங்க சொல்லி முடிச்சிருங்க. அடிச்சதுக்கப்புறம் எங்கள் மாமா ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி. அம்மாடி எனக்கு புரிஞ்சு போச்சுமா. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. உங்க 2 பேருக்கு தொடர்பு இப்போ இருக்கா இல்லையா? இப்போ இருக்கு மேம். எனக்கு இப்போ இருக்கு. என்ன சொல்லிடுவேன்? என்னங்க விளையாட இத்தனை பசங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க அவளுக்கு. யாருங்க? நான் தேடி போனாங்களே இவங்க மாமாவை. நான் தேடி போனாங்களே மாமா. இவ்வளோ பேர் எழுதி வச்சாங்க. நான் தேடி போனேன். மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேங்க. பசங்களை பத்தி கவலைப்படுறது கிடையாது, ஆளுக்கு கூத்து அடிக்கிறது. உங்க கஷ்டம் எனக்கு 100% புரியுது. ஆனா இது சொல்யூஷன் கிடையாது. பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லாதவரை எப்படி உன்னை பார்த்து பாரு. யாராலும் இவங்க பேர் ஏத்திட்டாங்க, நாங்க பேர் யாரோ ஏதோ பேசி போறாங்க. ஹலோ, யாரோ எதையோ பேசி போறாங்க. அதுக்காக நம்ம குணத்தை நம்ம மாத்திக்க முடியுமா? செல்வராஜ், கீப் குவைட்.